ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, ஒரு ப்ரோச்சோ கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆர்கான்சா ரிப்பன் வச்சு ஒரு க்யூட்டாக ஒரு ஃப்ளார் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஒரே ஒரு ப்ரோச்சோ வந்து நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். லைக் சாரீக்கு, ப்ளவுஸுக்கு, ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்பு, இந்த சின்ன பசங்களோட ஃப்ராக், அந்த மாதிரி இந்த ஒரு ரிப்பன் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி நான் ஒரு டிசைன் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களில் யாருக்காவது ஃப்ரீ ப்ரோச்சோ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ரிப்பன் வந்து ஒரு 4 இன்ச்சு சைஸ்க்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் இது வந்து 6 ரிப்பன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை வேணாலும் நீங்கள் அதிகப்படுத்தவோ கம்மியோ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 6 பெட்டல் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ரிப்பனை 2ஆக ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லேருந்து நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். 2ஆக நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, டபுள் லேயர் இருக்கு இல்லையா, அந்த கார்னர்லேருந்து அப்படியே க்ராஸாக நான் ஸ்டிச் பண்ணிட்டு போகிறேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். க்ராஸாக போனோம். அந்த நம்ம இந்த எண்டில் கீழே எப்படி நம்ம க்ராஸில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ மேலே பாட்டம்லேயும் போய் நம்ம வந்து அதே க்ராஸில் தான் ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத லேஸாக கட் பண்ணிக்கலாம். அது நம்ம கட் பண்ணாமல் கூட ஸ்டிச் பண்ணலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் எல்லா பெட்டலும் ஜாயின் பண்ணுறப்ப அடியில் வந்து பெருசாக இருக்கும். அங்கே வந்து கட் பண்ணி நம்ம ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போவே பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ நான் அகைன் திரும்ப காட்டியிருக்கேன் பாருங்கள். 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லேருந்து நம்ம அப்படியே ஜிக்ஸாக்கில் ரிப்பன் அந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணி மேலே அதே மாதிரி அந்த கார்னர்லேயே கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எக்ஸஸை கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப எல்லாம் லேஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது பிரிஞ்சு வரும் இல்லையா. ஸோ அதுக்காக நீங்கள் ஃபியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நூலில் அதை இழுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெட்டல் ஷேப்புக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு எத்தனை பெட்டல் வேணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து மொத்தமாக ரெடி பண்ணி நூலில் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பெட்டல் அண்ட் லாஸ்ட் பெட்டல் ரெண்டுத்தையும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். நல்லா டைட்டாக வந்து இழுத்துருங்க. இழுத்துட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம கரெக்டாக அது மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துல சரியாக பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து ஷேப் மாறிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் 2 பெட்டலையும் ஒன்றா சேர்த்து வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறது பாருங்கள். வீடியோலாம் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி மெத்தடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பெட்டலில் வந்து நம்ம ஷேப் எதுவும் கொஞ்சம் க்ராஸாக இருக்குது, கொஞ்சம் ஒரு இடத்துல சின்னதாக ஒரு இடத்துல பெருசாக இருக்குது, சுருக்கம் வந்து சரியாக இல்லை, அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் பார்த்தேன் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஷேப் வந்து சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நூலை கீழே எண்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக கேப் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல பெட்டல் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அந்த சுருக்கத்தை இது பண்ணி லேசாக இழுத்து விட்டேன். எல்லாமே சரியாயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சென்டர் பார்ட் வந்து காலியாக இருக்கு இல்லையா, அங்கே நம்ம என்ன வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கலருக்கு ஒயிட் பேர்ல் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் எல்லாமே ஆஃப் பேர்ல் கொடுத்து ஃபில் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ சென்டரில் ஒரு கேப் இருந்துச்சு இல்லையா, அதை மறைக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாகவும் சைட்லலாம் வந்து சின்ன சின்ன பேர்லும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த அலிகேட்டர் கிளிப்பில் யூஸ் பண்ணலாம். சாரிக்கே இதே இதில் சாரியில் ஏதாவது டபுள் கலராக இருக்குது அப்படின்னா ஸோ 2 பூ மேக் பண்ணி நம்ம ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை சாரிக்கு யூஸ் பண்ணலாம். கிளிப்பு எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹேர் பேண்டில் கூட சூப்பராக யூஸ் பண்ணலாம். இது சின்ன பசங்களுது. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோச்சஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸ் எடுத்துருக்கோம். ஸோ கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.